வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க கதை ஒரு ஹாரர் காமெடி கலந்த ஒரு கதையை கொண்டு வந்திருக்கேன். பொதுவாக நம்ம சேனல்ல இன்வெஸ்டிகேஷன் படம், கிரைம், த்ரில்லர் இப்படி போட்டோம் இல்லையா? இந்த படத்தோட கதை எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த படத்தோட பட்ஜெட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபாய். 5 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. அப்படின்னா கன்னட சினிமால இவ்வளவு பெரிய வசூல் பண்ணிருக்க இந்த படம் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரணமான கதை தான். ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு நபர் நைட் டைம் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பாத்ரூம்ல யாரோ குளிக்கிறத பாக்குறாரு. எட்டி பார்த்த அந்த நபருக்கு பயங்கரமான ஷாக்கிங் ஆகுது. சோ என்ன பார்த்தாரு, அதுக்கப்புறம் இந்த நபருக்கு பேய் பிடிச்சிருது. அந்த பேய் எதனால வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த கிராம மக்களே சேர்ந்து அந்த நபருக்கு என்ன பண்ண போறாங்க, காத்திருக்கிறது, ட்விஸ்ட் என்ன, இப்படி நான் அழகா சில கதைகளை சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் சோ ஃப்ரம் சோ அப்படின்னு சொல்லிட்டு கன்னடால இப்போ ரீசன்ட் டைம்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நேரா படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பேரு அசோகன். நல்லா தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட கனவுல ஏதோ ஒரு பேய் வந்து அவனுக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி பாக்குறான். அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்கலான்னு பார்த்தா அதோட இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தகவல் போயிட்டு இருக்குது. ஹீரோவோட லைஃப்ல அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக்கு போனா நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, ஒரு பெயிண்டர். சோ கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படி தன்னோட வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கத்துல கிராமத்துல எல்லாருக்கும் ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஊர் மக்களை ஒண்ணு சேர்ந்து எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கிராமம் இருக்கு இல்லையா, இது ஒரு அழகான கிராமம். அவ்வளவு எளிதா வந்துட்டு போலீஸ் கேஸ் இந்த மாதிரி எல்லாம் அந்த கிராமத்துக்குள்ள நடக்காது. கிராம மக்கள் அவ்வளவு ஒத்துமையா இருப்பாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் இவங்களுக்குள்ள ஒண்ணா பேசி முடிவு எடுத்து அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கிராமம். இப்போ இந்த கிராமத்துல ஒரு கல்யாணம் நடக்க போது அந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் சேர்ந்து பத்திரிக்கை வைக்கிறாங்க. இந்த கிராமத்துல ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு. இவரோட பேரு ரவி. சோ அவ்வளவு நல்ல ஒரு மனுஷன், யாருக்கா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட். என்ன கல்யாணம் ஆகல, சோ ஒண்டி கட்டியா இருக்கிறாரு. கிராமத்துல இப்ப ஒரு டெத் ஒண்ணு நடக்குது. அந்த டெத் எல்லாம் இவர் தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்யறாங்க. இப்ப கல்யாணம் நடக்க பத்திரிக்கை எல்லாம் வச்சாங்களே, அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குது. ஊர் மக்களை ஒண்ணு சேர்ந்து எல்லாத்தையும் பங்கெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அந்த டெத் நடந்துச்சு இல்லையா, அந்த வீட்டுல காமிக்கிறாங்க. இறந்தவங்களுக்காக ஒரு படையல் போடுவாங்க. இந்த 16வது நாள் 8வது நாள் ஏதோ சொல்லுவாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு பிடிச்சதை எல்லாத்தையும் செஞ்சு இந்த கிராம மக்கள் ஒரு ரூமுக்குள்ள வச்சு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவை சாத்திட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணுவாங்க. அப்படி வெயிட் பண்ணா இறந்து போனவங்களை வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வழக்கமா நம்பிக்கிட்டு இருக்க ஒரு பழக்க வழக்கம் இந்த விஷயம். அப்படி எல்லாருமே வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல ஒரு அழகான ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோயின் கூட இவங்க தான். சோ அதே இடத்துல நம்ம ஹீரோ அசோகனை காமிக்கிறாங்க. இந்த அழகான பொண்ணு அப்படியே தூரத்துல நின்று சைட் அடிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த பக்கத்துல அந்த பொண்ணு கொஞ்சம் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கா. சோ இதை பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்டுக்காரங்களா, என்னடா கரெக்ட் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல இப்பதான் கரெக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, ஒரு பேப்பர்ல இவனோட நம்பரை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பொண்ணை கிராஸ் பண்ற மாதிரி அந்த பொண்ணோட காலு கிட்ட அந்த பேப்பரை போடுறான். அந்த பொண்ணை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்குது. இவனு தூரத்துல நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணோட போனை எடுத்து யாருக்கோ போன் பண்ற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவோட போனு இப்ப ரிங் அடிக்கிற சத்தம் மட்டும் கேக்குது. ஏன்னா எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. ஏன்னா உள்ள வந்துட்டு இறந்தவங்களுக்கான அந்த பூஜை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. நம்ம ஹீரோ உள்ள போகும்போது போனை தெரியாதனமா உள்ள சார்ஜ் போட்டு வந்திருப்பாரு. சோ இப்ப அந்த பொண்ணு கிட்ட நம்பர் கொடுத்திருப்பாரு இல்லையா, அந்த பொண்ணு கையில போனை வச்சிருக்கணும். நம்பர் கொடுத்தோன்னா நம்ம ஆளு போன் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. உடனடியா என்ன பண்றாருன்னா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் கதவு திறந்துட்டு போயிட்டு போனை எடுக்கிறாரு. ஆனா இங்க ஒரு பங்கமான ட்விஸ்ட் ஆயிடுது. போன்ல வந்துட்டு வந்திருக்கிற கால் வந்துட்டு ஒரு கஸ்டமர் கால் நம்பர். சோ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அதே நேரத்துல ஊர் மக்கள் எல்லாரும் இப்படி வெளியே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சம்பிரதாயத்தை வந்துட்டு இவன் கெடுக்கிற மாதிரி இவன் மட்டும் எப்படி உள்ள போலான்னு சொல்லிட்டு அங்க ரவி என்ன இருக்காரு இல்லையா, அந்த பெரிய மனுஷன், அவரு நம்ம ஹீரோவை போட்டு கண்டமணிக்கு திட்டாரு. ஏண்டா இங்க இவ்வளவு பேர் நாங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கல, நீ மட்டும் எதுக்குடா உள்ள போன அப்படின்னு சொல்லி தலைமையில அடிக்கிறாரு. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க ஊர் மக்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு பயங்கரமான வெறியாகுது நம்ம ரவி மேல. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அப்படியே அமைதியா வந்து நின்றுட்டு இருக்காரு. தூரத்துல அந்த பொண்ணுக்கு நம்பர் கொடுத்தாரு இல்லையா, அந்த நம்பரை எழுதி போட்டு சீட்டை அந்த பொண்ணு எடுக்கவே இல்லை. அவ காலுக்கிட்ட தான் கிடக்குது. அங்க ஒரு நபர் போகும்போது அவனோட செருப்பு காலில் ஒட்டிக்கிட்டு போகுது. இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. நாம கொடுத்த அந்த துண்டு சீட்டை அந்த நம்பர் வந்துட்டு அவ எடுக்கவே இல்லை, நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி ஹீரோக்கு இப்பதான் புரிய வருது. அடுத்தது வந்தவங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கூடி நின்று ஒரு இடத்துல சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்துல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சரக்கு அடிக்கிறது வழக்கம். இப்ப அடுத்த நாள் காலையில கிராமத்துல இன்னொரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கூடவே சரக்கு அடிக்கிறாரு. ரிசப்ஷன்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்க ஹீரோ எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டுமே 2 பேரும் அப்படியே பேசிட்டு வராங்க. கொஞ்சம் படங்கள் எல்லாம் வச்சிருக்காங்களா, ஆபாச படங்கள். இவங்க எல்லாரும் ஒன்னொன்னா
எல்லாம் மாத்தி மாத்தி அப்படியே பேசிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரன் அவனோட வீடு வந்துருச்சுன்னு சொல்லி ஹீரோவை மட்டும் தனியா விட்டுட்டு போறான். இன்னொரு பக்கத்துல நம்ம ரவி வந்துட்டு எல்லாரும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ரவிக்கு ஒரு முக்கியமான போன் கால் வருது. என்ன வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு தெரியல. உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் கிளம்பி போறாரு. அவரோட பைக்கை எடுக்கிறது கூட அவருக்கு நிதானம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் குடிச்சிருக்காரு இல்லையா. இப்ப ஒரு வழியா கூட இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து போன் வந்தா அந்த இடத்துக்கு போறாங்க. ஒரு வயசான பாட்டியும் நம்ம படத்தோட ஹீரோயின் நம்ம ஹீரோ தாவடிச்சார் இல்லையா, அந்த பொண்ணு அங்க நின்றுட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை கேட்கும் போது இங்க நமக்கு ஒரு விஷயம் வருது. இந்த வயசான பாட்டியம்மா பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தவன் எட்டி பார்த்திருக்கான். எட்டி பார்த்ததை இந்த பாட்டியம்மா பார்த்திருக்காங்களாம். அதோட அவன் கீழே குதிச்சு எங்கேயோ ஓடி போயிருக்கலாம். யாரு என்னன்னு தெரியல. ஆனா கொஞ்சம் அடையாளம் மட்டும் தெரியும். முடியெல்லாம் கொஞ்சம் சுருட்டு சுட்டியா இருந்தது. ஆள் கொஞ்சம் ஹைட்டா இருந்தான். இதுதான் தெரியாம இன்னொரு தடவை நான் பார்த்தனா கூட அடையாளம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசான பாட்டியம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ரவி கூட இருக்கிற எல்லா ஆளுகளையும் கூட்டிட்டு போயிட்டு பின்னாடி பாக்குறாரு. அந்த பாத்ரூம் விண்டோ வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு ஷீட் போட்டு தான் அடிச்சிருக்கும், ஒரு தார்பாய் மாதிரி. அந்த தார்பாய் ஒரு பக்கம் பிச்சுட்டு இருக்கு. அது மூலியமா தான் எட்டி பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி என்ன புரிஞ்சுக்கிறாரு. கூட இருக்கிறவங்க யாரு பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுல ஒருத்தர் புத்திசாலித்தனமா என்ன பண்றாருன்னா, அண்ணா இது பாருங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஜன்னலாவை எட்டி பார்க்கும்போது கண்டிப்பா அவனோட கை ரகை இங்க வச்சிருந்திருப்பான். அவனோட பிங்கர் பிரிண்ட் இதுல கிடைச்சிருக்கும். நாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஃபாரன்சிக்ல இருந்து கூட்டு வந்து பிங்கர் பிரிண்ட வச்சு யாரு எட்டி பார்த்தாங்க அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்ம ரவி கிட்ட சொல்றான். ஏண்டா ஊருக்குள்ள எவ்வளவு கொலை நடக்குது அதையே வந்துட்டு போலீஸ்காரங்க சரியா கண்டுபிடிக்க மாட்டாங்க. இந்த பாத்ரூம்ல எட்டி பார்த்ததுக்கு ஃபாரன்சிக்ல இருந்து உன்னை வர வைக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாம இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப அதே இடத்துல அவ போய் கை வச்சோன்னா, ஏண்டா உன் கைரக பதிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி ரவி என்ன கேட்க இங்க ஒரே காமெடி ஆயிடுது. இல்ல 2 கைரகம் இருக்கும். ஒன்னு என்னோடது, இன்னொன்னு அந்த எட்டி பார்த்தான் இல்லையா அவனோட தான் இருக்கும். அப்படின்னா அவன் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை நீ தான் எட்டி பார்த்துட்டியோ, உன் கைரக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நீ எப்படி வச்சுட்டியோ அப்படின்னு சொல்லி கூட ரவி என்ன இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஐயா அண்ணா நான்லாம் பண்ணலண்ணே, நான் உன் கூட தானே சரக்கு அடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரின்னு போயிட்டு அந்த வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, இது பாருமா எட்டி பார்த்தவ யாருன்னு தெரியல, ஆனா கூடி சீக்கிரத்தில் அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது நாள் காலையில ஊருக்குள்ள எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்த அசோகன் பையனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அவனுக்கு பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மாத்தி ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆச்சு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அடுத்து நம்ம ஹீரோ வீட்டுல காமிக்கிறாங்க. தூங்கி எஞ்சி கண்ணாடியில பார்த்தோன்னே அவனுக்கு ஏதோ விபதியில அடிச்சு பெருசா ராம எல்லாம் போட்டு வாயில ஏதோ திருநெல்லாம் எல்லாம் அடிச்சிருக்காங்க. சோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒன்னும் புரியல, ஒரு மாயமா இருக்கு. கண்ணாடியில நின்று யோசிக்கும் போது அவனுக்கு நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்குமே அப்படியே நமக்கு போகுது. நேற்று நைட்டு ஃப்ரெண்ட் அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கம் தனியா நடந்து வந்துட்டு இருப்பான். அப்படியே அந்த ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது பார்த்திருக்கும் போது அந்த பக்கமா வரும்போது லக்ஸ் சூப் இருக்கு இல்லையா, அந்த வாசனை ரொம்ப ஹெவியா வந்திருக்குது. அப்போ இது ஹீரோயின் வீடு தானே, ஒருவேளை அவதான் உள்ள குளிச்சுட்டு இருக்காளு சொல்லி பாத்ரூம்ல லைட் வெளிச்சத்தை பார்த்துட்டு பாத்ரூம்ல தான் கண்டிப்பா அவ குளிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை எட்டி பார்க்கலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பாத்ரூமை எட்டி பார்த்திருக்காரு. ஆனா பாத்ரூம்ல இருந்தது ஹீரோயின் கிடையாது, அந்த வயசான பாட்டியம்மா. அப்பதான் இதெல்லாம் நடந்திருக்குது. சோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, எகிரி குதிச்சு ஒண்ணா கண்டுபிடிச்சிடுவாங்க சொல்லிட்டு ஒரு பதிலுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. ஒளிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருக்காரு. நம்ம ரவி எல்லாம் கூடமே வந்துட்டாங்க இல்லையா, அது வரைக்கும் நம்ம ஹீரோ அங்கதான் இருந்திருக்காரு. ரவி என்ன வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரி கைரேகை வந்துட்டு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறது எல்லாமே நம்ம ஹீரோ ஒட்டு கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கானா, ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு ஈர துணியில அந்த தண்ணியை ஊத்திட்டு அந்த துணியை எடுத்துட்டு போயிட்டு இவன் எங்கெங்கெல்லாம் கை வச்சோனோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு கிளீனா தொடச்சுக்கிட்டு இருக்கான். தொடச்சுக்கிட்டு இருக்கும் போது யாரு ஒரு ஆளு சுச்சு அடிக்கிறதுக்காக இந்த பக்கம் வெளியே வராரு. அப்ப அதை பார்த்துட்டு இவன் எகிரி கீழே குதிக்க ஒளிஞ்சுக்கிட்டு நிற்பான். ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இவன் நைஸா நான் வந்து போலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கீழே இருந்த வாட்டர் பாட்டில் இருக்கே அதை இவன் தெரியாதனமா மெரிச்ச சத்தத்துல அவன் கண்டுபிடிச்சிடான். இங்க யாரோ இருக்காங்க வாங்கடான்னு சொல்லிட்டு அவன் இன்னொருத்தனை கூட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடுறாரு. ஓடிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை இவனுங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணி துரத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோ ஓடும்போது ஒரு நாய் ஒண்ணு ஆப்போசிட்ல குலைச்சுக்கிட்டே வருது கடிக்கிறதுக்காக. அதை பார்த்து நம்ம ஹீரோ பயந்து போய் திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்த வழியில திரும்ப ஓடி வர இவங்க கிட்ட வசமா சிக்கிக்கிட்டான். யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச பார்க்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ மூஞ்ச காட்டவே இல்லை, மறைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, இவன் ஏன் மூஞ்ச காமிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்கிறவங்களா அவன் மூஞ்ச பார்க்கறத ட்ரை பண்ணும்போது ஒரு வழியா நம்ம ஹீரோவோட ஃபேஸ் கட்ட லைட்டா பாத்துற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல விட்டு அப்படின்னா கண்டிப்பா நம்மள துவைச்சு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா அப்படியே ஒரு மாதிரி பேய் பிடிச்சு ஆடுற மாதிரி ஆடி இருக்கிறாரு. ஆடின உடனே அந்த ஆடினதை பார்த்து பிடிச்சவங்களே வந்துட்டு பயந்து போறாங்க. அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு அதே இடத்துல பொத்துன்னு விழுந்துடுறாங்க. அவங்க தான் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு திருநெல்லாம் போட்டு நம்ம ஹீரோவோட வீட்டுல வந்துட்டு படுக்கையை போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராம மக்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஹீரோக்கு வந்துட்டு பேய் பிடிச்சு போச்சு, ஹீரோ வந்துட்டு சாதாரணமாவே இப்ப கிடையாது அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க இந்த விஷயம் பரவ ஆரம்பிக்குது. ஊர்ல இருக்கவங்க நிறைய பேர் ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடி தான் தங்கியிருக்காங்க. சோ அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வயசான பாட்டி மட்டும் ஒருத்தவங்க வராங்க. நான் போயிட்டு பாக்குறேன், அவருக்கு பேய் தான் பிடிச்சிருக்கா இல்ல வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிமா மட்டும் உள்ள வராங்க. நம்ம ஹீரோ இந்த திருநெல்லாம் போட்டு
போட்டுட்டு ஒரு மாதிரி இருந்தது ஃபேஸ் கட்டு. இந்த அம்மாவால வேற நேரா நிக்க முடியாது இல்லையா, அப்படியே தலையை மட்டும் கொஞ்சம் லைட்டா தூக்கி பார்க்க அவங்களோட கண்ணுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரிய அந்த பாட்டியம்மாவை பயந்து போயிட்டு வெளியே போயிடுறாங்க. ஐயோ அவன் ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கான், அவனுக்குள்ள இருக்கிறது ரொம்பவே ஒரு ஆக்ரோஷமான பிடிச்ச ஒரு பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டியம்மா ஊர் முழுக்க சொல்ல ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் பீடி அடைஞ்சு போறாங்க. ஹீரோவோட அம்மா அப்பா எல்லாருமே ஹீரோவை பார்க்கலான்னு வரும்போது ஹீரோ கிச்சன்ல நின்று உருட்டிட்டு இருக்காரு. அவர் திரும்பி பார்க்குற தோரணை கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இல்ல இவனுக்கு கண்டிப்பா பேய் தான் பிடிச்சிருக்கு, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க ஊர்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பேய் ஓட்டுறவரை கூட்டு வரணும். நம்ம ஊர்ல பேய் ஓட்டுறதுக்குன்னு யாரும் ஆள் கிடையாது. சோ ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்கிறாரு, பிரசாந்த் சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. அவங்க அப்பா வந்துட்டு ஒரு ஐயரு. சோ நிறைய பேய்களை ஓட்டி இருக்கிறாரு, நிறைய பூஜைகள்லாம் செய்வாரு. அவர் கூட்டு வந்து வீட்டுக்குள்ள ஒரு யோகம் பண்ண அப்படின்னாக்க கூட இந்த பேய் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கிராம மக்கள் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா ஹீரோவே நம்ம ஃப்ரெண்டு தான் பேய் ஓட்ட வர போறான், அவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஆக்சுவலா பேய் பிடிக்கல, அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் பேய் பிடிச்ச மாதிரி ஆடி இருக்காரு. இந்த விஷயத்தை தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடலாம் சொல்லி பிரசாத்துக்கு போன் பண்றாரு. ஆனா பிரசாத் இப்ப போனை எடுக்கல. அங்க கூட்டு வந்து மந்திரம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கா மந்திரமே பேச தெரியல, புக்கு வச்சு மனப்பாடம் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை நீ மனசுக்குள்ளே மனப்பாடம் பண்ணிக்கும் சொல்லி பூஜையில ஏற்பாடு பண்றாரு. திருநெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு அந்த தங்கி இருக்க அந்த ரூம் பக்கமா போறாரு. இதெல்லாம் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு பயங்கரமான சிரிப்பு வருது. முட்டா பசங்களா பேய் பிடிச்சதுக்குல யோகம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கக்கபக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க வெளியே இருக்கிறவங்க எல்லாருக்கும் பயமா இருக்குது. அச்சோ பேய் தான் அந்த மாதிரி சிரிக்குது, ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குது, உள்ள போகும்போது பார்த்து போப்பா பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே பிரசாத்தை இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தி வைக்கிறாங்க. டப்புன்னு கதவை திறக்கும் போது அந்த திருநர் எல்லாம் அங்க நின்னுகிட்டு இருக்க ஒரு பாட்டிமா மேல கொட்டிடுது. எல்லாரும் பயந்து போய் நிக்கிறாங்க. அப்போ காஞ்சனாவோட ரீமேக் வந்துட்டு அந்த பக்கத்துல எடுத்திருப்பாங்க, கல்பனாங்கிற பேர்ல ஒரு படமா. சோ அந்த போஸ்டரை காமிச்சுக்கிட்டு நான் கல்பனா காஞ்சனா வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லும் போது கூட அவங்களோட காதுல சுலோச்சனா அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கும். இந்த பக்கம் கைய ஒரு மாதிரி காமிச்சிருப்பாரு. காமிச்ச அந்த அடுத்த நிமிஷம் அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. திரும்ப ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சுலோச்சனாங்கிற மாதிரி நம்ம ஊர்ல யாராவது இறந்து போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த மாதிரி பேர்ல விசாரிச்சதுல யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி புரிய வருது. கடைசி அங்க இருக்கிற ஒரு ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா அவன் கடைசியா கையை காட்டினது இந்த பக்கத்துல மேற்கு நோக்கி தான் அவன் கையை காமிச்சான். அப்படின்னாக்கா அந்த பக்கத்துல சோமபுரம் சொல்லி ஒரு ஊர் இருக்கு. ஒருவேளை அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க யாராவது சுலோச்சனாங்கிற பேர்ல இறந்திருப்பாங்க. அங்க போயிட்டு விசாரிச்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும். அவங்களோட ஆசை என்ன, அது என்ன ஆசை நிறைவேறாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா கண்டிப்பா உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேய் வந்துட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள இந்த விஷயத்தை பேசி முடிவு பண்றாங்க. அப்ப ரவி என்ன இந்த இடத்துல எதிர்ச்சியா வராரு. நான் போயிட்டு அவனை பாக்குறேன், எனக்கு இந்த பேய் மேல எல்லாம் நம்பிக்கை, நான் பேசி சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்து ஊர் மக்கள் முன்னாடி எல்லாருமே ஒரு சோஃபால உட்கார வச்சுக்கிட்டு பின்னாடி அப்படியே லைட்டா தட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. தட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஆக்சுவலா பேய் பிடிக்கல. ஆனா ஹீரோவோட மனசுல என்ன நினைக்கிறாருன்னா யாழ் அன்னைக்கு போன் பண்ணாங்கிற ஒரு ஆர்வக்குள்ள நான் போன் எடுத்ததுக்கு என்னை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தின, எப்படி எல்லாம் நீ அடிச்ச, அதை எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பேய் பிடிச்ச சாக்குல நம்ம ரவியனை போட்டு போல நம்ம ஹீரோ அடிச்சு பொழக்கிறாரு. ரவியனை வழி தாங்க முடியாம திரும்ப அடிக்கலான்னு வரும்போது அந்த நம்ம ஹீரோ பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுகிறான். இந்த விஷயம் ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே பார்த்துட்டு சிரிப்பா இருக்குது. அடுத்த நாள் காலையில இந்த மாதிரி ரவியனை பேய் அடிச்சிருச்சாமே, அது ஒரு பொம்பளை பேய் அடிச்சிருச்சாமே, பொம்பளை மேல கை வச்சா சும்மா விடுமா பேய் அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க இந்த விஷயம் ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. சோ அதுக்கப்புறம் நம்ம ரவி என்ன பண்றாருன்னா ஒரு இடத்துல கிராம மக்கள் சபை நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி இந்த கிராமத்துல ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதை வந்துட்டு நம்ம சரி பண்ணணும், இந்த கிராம மக்களே இல்லைனாக்கா பயன்படுத்திக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ பேசி ஒரு இடத்துல மந்திரவாதி ஒருத்தர் இருக்காரு. அந்த சாமியார் அவரை கூட்டிட்டு வந்து இந்த பேயெல்லாம் ஓட்டிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா சரியாயிடும் சொல்லிட்டு இப்ப கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மந்திரவாதி இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. அவர் மந்திரமும் பண்ணுவாரு, சாமியாரு இந்த மாதிரி நல்ல விஷயங்களையும் பண்ணுவாரு. இப்ப அவரை வரவேற்கிறதுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தர் வந்திருக்கிறாரு. எல்லாரும் ஆரவாரமா அவரை வரவேற்று பாத பூஜை எல்லாம் பண்ணி இங்க உட்கார வச்சு நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்ப நம்ம அசோகனை இந்த பக்கத்துக்கு வெளியே கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அசோகன் மனசுக்குள்ள நம்ம பேய் பிடிச்ச மாதிரி இனிமே நடிக்கிறதுக்கான வாய்ப்புக்கு நமக்கு தேவை கிடையாது, ஒருவேளை நம்ம பேய் பிடிச்சி நம்ம பேய் விட்டு போன மாதிரி நம்ம நடிச்சு பழைய மாதிரி நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த மந்திரவாதி ஒரு மாதிரி பூஜை போட ஆரம்பிக்கிறாரு. சரி இதுதான் சாக்கு, நம்ம அப்படியே உள்ள போயிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடலாம் சொல்லி நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு மயக்கம் போட்டு அப்படியே படுத்துக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்க இங்க இருக்கிற அந்த ஆளு கண்ண முடி கண்ணை திறக்கும் போது முன்னாடி நம்ம ஹீரோவை காணோம். எங்கேயா போனான் அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் வந்துட்டு உள்ள ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா நான் போட்ட மந்திரத்துல அவன் பயந்து போறான், இப்பயும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அவனுக்கு நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேய் வெளியே போயிடும், என்ன பண்ணணும் சாமின்னு ஊர் மக்கள் கேட்க இந்த கருணக்கிழங்கு இருக்கு, அந்த கருணக்கிழங்கு அப்படியே புடுங்கி அதை பச்சையா அரைச்சு அவனுக்கு ஜூஸ் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவன் உடம்புல இருக்க அந்த ஆவி வெளியே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. கருணக்கிழங்க பெரியவாயால சாப்பிட்டாலே வாயெல்லாம் ஒரு மாதிரி நமன்னு அரிக்க ஆரம்பிச்சிடும். சோ அதை வந்துட்டு இந்த சாமியார் சொல்ல நம்ம ஹீரோக்கு அச்சோ நமக்கு இந்த மாதிரியான தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்க ஹீரோவை அப்படியே குண்டு கட்ட கட்டி தூக்கிட்டு வராங்க. கை கால
எல்லாம் கட்டி ஒரு மரத்துல அப்படியே தொங்க விட்டு வச்சிருக்காங்க. அவனுக்கு கண்ட கண்ட ஜூஸ் எல்லாம் கரைச்சு ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்துல வேப்பல கரைக்கிறாங்க, இந்த சேப்பங்கிழங்கு கருணைக்கிழங்கு இதை எல்லாத்தையும் ஒரு பக்கம் கரைச்சு ஊத்திக்கிட்டு இருக்க. இதை எல்லாத்தையும் ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். கிராமத்துல வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த லவ் பண்ற பொண்ணு இருக்கு இல்லையா, அவளுமே நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சில பேர் லக்ஸ் சோப்லாம் வச்சுட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. இது கூட இந்த பேய்க்கு பிடிக்கும், இது கூட இந்த இடத்துல இருந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தலை விதிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே இருக்க ஒரு வழியா மழக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ நார்மலா ஆயிடுறான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த சாமியார் பரவாயில்ல, நம்ம ஊருக்குள்ள வந்த இந்த சாமியார் நல்லது பண்ணிருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட நிறைய டொனேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. பணத்தெல்லாம் கொடுத்து அவரை நல்லபடியா வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வழக்கம் போல நார்மலா அவனோட பெயிண்டர் வேலைக்கு வந்துடுறான். கூட இருக்கிற வேலை பார்க்குற ஒரு பையன் அவன் பேயின அப்படின்னு சொல்லும்போது, டேய் அதுதான் சாமியார் ஓட்டிட்டாரா, ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி வைக்க ஹீரோ வந்துட்டு வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ஆப்போசிட்ல நம்ம ரவி அண்ணன் வந்துட்டு அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தோன்னே என்னம்மா என்கிட்ட அடி வாங்கின அந்த பையன் அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். இதே எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டு இருக்க கூட வேலை பார்க்குற பையன் ஐயோ அவனுக்கு திரும்ப பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். சரின்னு நம்ம ஹீரோ வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் என்ன பண்றான்னா ஒரு வைக்க போருக்கு பக்கத்துல வத்தி பிட்டி வச்சு ஏதோ பத்த வச்சுக்கிட்டு இருக்கான். டே தம்பி அங்க பத்த வைக்காத, தூக்கி போட்டு எட்டைய, அங்க பத்த வச்சுனா பின்னாடி இருக்க அந்த வைக்கோலும் சேர்ந்து பத்தி எரிய ஆரம்பிச்சிருண்டா அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்றான்னா போற போக்குல அதை கிழிச்சு அப்படியே பத்த வச்சுட்டு தூக்கி பின்னாடி போட்டு போறான். பின்னாடி போட்டு அந்த பையன் அவங்க வந்து ஓடி போறான். ஹீரோ அதையே பார்த்துக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்க. பின்னாடி ஒரு ஆண்டி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ வந்து நாங்க என்னத்தை பாக்குறான்னு சொல்லி எட்டி பார்த்தா அந்த வைக்க போற தக்குன்னு பத்தி எரியுது. இதை பார்த்து அந்த அக்காக்கு என்ன தோணும், சோ இந்த பையன் கண்ணால பார்த்த உடனே பத்தி எரியுதுன்னு சொல்லி இவனுக்குள்ள இருக்கிற பேய் இன்னும் போகல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஊர் மக்கள்கிட்ட டமார் அடிக்க ஆரம்பிக்க போன சாமியாரை திரும்பவும் பந்து மாதிரி ரிட்டனை வர வைக்கிறாங்க. ரிட்டனை வர வச்சு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லும்போது ஹீரோவை கூட்டு வச்சு உட்கார வைக்கிறாங்க. என் வாழ்க்கையில நான் எத்தனையோ இந்த ஆவிகள் பேய்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா ஒன்ன மாதிரி ஒரு டுபாக்கு ஒரு பேயை நான் பார்த்ததே கிடையாது. நீ என்ன போறன்னு சொல்ற, திரும்ப போக மாட்டேன்னு சொல்ற, திரும்ப வர, என்னதான் உனக்கு பிரச்சனை, உனக்கு என்னதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோக்கு என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியல. கிராம மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இவக்குள்ள இருக்கிற உடம்புல இருக்க அந்த பேயோட பேரு சுலோச்சனா, பக்கத்துல சோமபுரம் ஒரு ஊர் இருக்கு, அங்க போயிட்டு விசாரிச்சாதான் தெரியும் சொல்லும்போது சாமியார் என்ன பண்றாங்கன்னா முதல்ல அதை செய்யுங்க, அந்த கிராமத்துக்கு போங்க, இந்த பேர்ல இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்களா இல்ல உயிரோட இருக்காங்களா, அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி என்ன எல்லாரும் கேங்கா சேர்ந்துட்டு அந்த சோமபுரத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது பானுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கிறா. அந்த பொண்ணோட வீட்டுல அவங்க அம்மா தான் வந்துட்டு சுலோச்சனாங்கிற பேர்ல இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது இங்க நம்ம ரவிக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுது. என்ன அப்படின்னா நம்ம ரவிக்கு ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆசைப்பட்டு ஒரு பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு. சில காரணத்தால இந்த கல்யாணம் நம்ம ரவிக்கு நடக்கல. அதே மாதிரி அந்த பானு பொண்ணுக்கும் கல்யாணமே நடக்கல. இவங்க ரெண்டு பேரும் அதுல கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்காங்க. அந்த பானு பொண்ணோட அம்மா பேர் தான் சுலோச்சனா. அவங்க வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பானு வந்துட்டு நம்ம ரவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொன்னதுல இப்ப நீங்க என் கூட வரணும், உங்க அம்மா தான் வந்துட்டு எங்க ஊர்ல ஒரு பைய மேல ஏறிக்கிட்டு இருக்காங்க, நீ வந்து என்ன எதுன்னு பேச அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானுவை அங்க இருந்து கூட்டிட்டு இங்க நம்ம ஊருக்கு வந்துகிட்டு இருக்காங்க. வந்த உடனே எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாங்க. வணக்கம் வச்சதுக்கு அப்புறம் இந்த பானு என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக போறாங்க. ஹீரோ வந்துட்டு சொல்றதுக்குள்ளே அவங்க காலில் விழுது, அம்மா நீ இல்லாத வாழ்க்கை எவ்வளவு நரகமா வாழ்ந்துகிட்டு இருக்க தெரியுமா, எனக்கு ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இல்லைன்னு சொல்லி பயங்கரமா அழுகிறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி உங்க அம்மா என் உடம்புல எல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல எங்க அம்மா அங்க இருக்கிறத நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லும்போது தூரத்துல இருந்து சாமியார் இந்த கிராம மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பார்த்தல பாத்தியா சுலோச்சனா வந்து தான் இந்த பையனோட உடம்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இவனை வெளியெல்லாம் விடாதீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு டாப்ப போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வெளியே போகணுங்கிறது ஒரு இதுவாவே இருக்குது. யார்கிட்டயாவது உண்மை கதையை சொல்லணும் அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப ஓட்டெல்லாம் பிரிச்சுட்டு அங்கிருந்து எகிரி குதிச்சு இந்த பக்கம் வெளியே வந்துட்டு இருக்காரு. கிராம மக்கள் எல்லாருமே இவனை பார்த்து திருச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது நம்மள பார்த்தா எல்லாம் பயந்து போறாங்க, நம்ம சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட் பிரசாந்த் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ சொல்லலாம்னு பாக்குறாரு. ஆனா அவருமே நம்மள பயந்து ஓடுறாரு. யாருமே நம்ம ஹீரோ சொல்றத நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு வருத்தமா இருக்கு. ஹீரோ தூங்கிட்டு இருக்க, அந்த கதவெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க ஃபேமிலி. இப்படி ஹீரோக்கு ஒரு மாதிரி இரும்பல் வருது, தண்ணி தேவைப்படுது. ஹீரோவோட தங்கச்சி என்ன பண்றான்னா அம்மா அண்ணன் ரொம்ப இரும்புறா, நான் போய் தண்ணி கொடுக்க போறேன்னு சொல்லும்போது டேய் போவாதடி, ஒருவேளை அது பேயா இருக்க போகுதுன்னு சொல்லி பயன்படுத்திட்டு இருக்காங்க. இல்ல நம்ம அண்ணன் தான் அதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றான்னா தண்ணி எடுத்து உள்ள போறா. அப்படியே கை பிடிச்சு உள்ள ஈர்த்து போட உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு வயசான பேய் இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. சோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு கனவா இருக்குது அந்த பொண்ணுக்கு. சோ அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு வயசான பேய் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட தங்கச்சி கொடுமை எல்லாத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கிராம மக்கள் எல்லாரும் திரும்ப ஒண்ணு சேர்றாங்க. ஹீரோவோட உடம்புல இருக்க அந்த பேய்க்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக இங்க இருக்கிற சாமியார் வந்துட்டு உள்ள போறாரு. சாமியார் உள்ள வச்சு நம்ம ஹீரோ பொலன்னு பொழந்து எடுத்துருக்காரு. வெளியே வரும்போது எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க. ஆனா சாமியாருக்கு காலையும் நடக்க முடியாம நொண்டி நடந்துட்டு வர எல்லாருமே பார்த்து என்னடா இது சாமியாருக்கு வந்த
சோதனை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதே இடத்துக்கு அந்த பானு இருக்காங்க இல்லையா, சுலோச்சனாவோட பொண்ணு, அவங்களை இங்க வர வைக்கிறாங்க. நீ போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க அம்மாக்கு என்ன தேவைன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கேட்டு சொல்லுமான்னு சொல்லும்போது உள்ள போயிட்டு நம்ம ஹீரோ கூட என்னென்னமோ பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு டீட்டெயிலா எதுவுமே பெருசா காமிக்கல. காமிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நார்மலா வெளியே வரா. எங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி இந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுவாங்கன்னு சொல்லி யார் அனுப்புறான்னு பார்க்கும்போது நம்ம ரவி அங்கதான் இருக்கிறாரு. இதுக்கு சரியான ஆளு நம்ம ரவி தானே, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரவி தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதா இருந்தது. ஏதோ சில காரணத்தால அந்த கல்யாணம் நின்று போச்சு. ரவி நீ போயிட்டு இந்த பொண்ணை விட்டுட்டு வந்துட்டு சொல்லிட்டு இப்ப ரவி வந்துட்டு அந்த பொண்ணை டெய்லியும் கூட்டிட்டு போயிட்டு விட்டு வருது. தினமும் அந்த பொண்ணுங்கிறது கிளம்பி வருது. ஏன்னா தான் அம்மா வந்துட்டு கடைசி காலகட்டத்தில் பார்க்காம விட்டுட்டாங்க. அவங்களுக்கு தேவையானது பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி நம்ம ரவி கூட போறதும் வரதும் இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. இந்த பொண்ணுக்கு இன்னும் நம்ம ரவி மேல ஒரு கிரஷ் லைட்டா இருந்துகிட்டு தான் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு வழக்கம் போல நம்மளோட ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டு போறது இந்த பொண்ணு பானு இருக்கா இல்லையா, அவளுக்கு ஒரு சித்தப்பங்கார இருக்கலாம். அந்த சித்தப்பங்கார எதிர்ச்சியா பார்த்துருக்கலாம். அதனால அந்த பொண்ணுகிட்ட ஏதோ சண்டை போட்டுருக்க மாதிரி தெரியுது. இப்ப நைட் டைம்ல நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் கதவை ஏதோ பட்டு பட்டுன்னு தட்டுற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோக்கு அள்ளு விட்டு போயிடுது. ஏதோ பேய் தான் வந்துருச்சு போலன்னு சொல்லி பயந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ கதவை அப்படியே திறந்துட்டு தப்புன்னு உள்ள வராங்க. யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு, அது நம்ம பானு தான். நம்ம ஹீரோவை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு அந்த பொண்ணு பயங்கரமா அழுகுது. ஏன்னா நம்ம ஹீரோ உடம்புல இருக்கிறது இவங்களோட அம்மாவோட ஆத்மாங்கிறதால தான் கட்டி பிடிச்சிருக்காங்க. வந்தவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க, தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆல்ரெடி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சில விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நீ இறந்ததுக்கு அப்புறம் சித்தப்பக்காரன் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தலாம், என்ன தப்பான பார்வையில பாக்குறான், தப்பான இடத்துல தோடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நரக வேதனையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பானு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம பானுவோட கல்யாணம் நின்னதுக்கு காரணமே அவங்க அம்மா தான். ஏன்னா அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பானு வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கதான் இப்போ அடிக்கடி நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு போறதால நீ வந்துட்டு அவனை வச்சுட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு நம்ம ரவியோட சேர்த்து வச்சு பேசிருக்காங்க. பேசுறது இல்லாம அவன் பயங்கரமா குடிச்சிட்டு வந்து இந்த பானுவை போட்டு அடிச்சிருக்கான். என் கூட ரிலேஷன்ஷிப்ல இரு அப்படி இப்படின்னு சொல்லி தூக்குறது பண்றது இப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. அப்படி அந்த பொண்ணு வெளியே நின்றுட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு வீட்டுல அவங்க அம்மா நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. சோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவோட உடம்புல தானே அம்மா இருக்காங்க, அங்க போயிடலாம் சொல்லிட்டு இப்ப இங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அப்படியே அந்த பொண்ணை கூப்பிட்டு நேரா அங்க போறாரு. அந்த பொண்ணை வீட்டுல விட்டுட்டு அப்படியே அவங்க சித்தப்பக்காரனை பார்த்தா அவன் ஜட்டியோட அங்க குடிச்சிட்டு பயங்கரமான மண்டையில படுத்து கிடக்குறான். திரும்பவும் நம்ம ஹீரோ அந்த பக்கம் வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஹீரோட வீட்டையே பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோ இப்ப என்ன பண்றாருன்னா இந்த மஞ்சள் இந்த மாதிரியான விஷயத்த இந்த திருப்பாச்சி படத்துல விஜய் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கெட்டப் எல்லாம் போட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு ஏதோ வண்டி எடுத்துட்டு வேகமா போற மாதிரி தெரியுது. எங்கடா அவன் போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க ஹீரோ போற ஊர் அந்த சோமபுரம் தான். சோ அந்த பானு இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு தான் போறான். அவங்க வீட்டுல இருக்கிற அந்த சித்தப்பா இருக்கான் இல்லையா, அவனை போட்டு நம்ம ஹீரோ பொலன்னு பொழக்கிறான். ஒரு பொண்ணு மேல கை வைப்பேடா, உன் பொண்ணு தானடா அவளுக்கிட்ட போயிட்டு தப்பா நடக்க பாக்குற அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிக்க மண்டையெல்லாம் உடஞ்சு போகுது. அதே மாதிரி நம்ம பானு விட்டுவே அவனை பலர்னு அடிக்க வைக்கிறாங்க. சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்க அதே கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரு வெளியூருக்காரன் வந்து நம்ம ஊருக்காரன் மேல கை வச்சான்னு சொல்லி அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு அடிக்காதீங்க எவ்வளவு தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஊரை சேர்ந்தவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, நம்ம ஊருக்காரனை போட்டு எவனை ஒருத்தன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ரவி காலத்துல இறங்கி எல்லாரும் தூக்கி போட்டு சும்மா சாத்துறாரு. இப்ப அந்த ஊருக்காரங்க இந்த ஊருக்காரங்களை அடிக்க, இந்த ஊருக்காரங்க அந்த ஊருக்காரங்களை அடிக்க, இது ஒரு ஊர் பிரச்சனையாவே மாறி போச்சு. ஒரு வழியா எல்லாத்தையும் அடிச்சு போட்டு சமாதானமா பேசிவிட அப்ப நம்ம ஹீரோவுக்கு கூப்பிட்டு உனக்கு என்னதான் தேவை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்துட்டு எதுவுமே தேவையில்லை, என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவன் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிராமத்துல கல்யாணம் ஆகாத யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்த பார்க்கும்போது அதே பேய் வந்துட்டு என்ன சொல்லிருது அப்படின்னாக்கா, நீ வந்துட்டு ரவி இருக்கா இல்லையா, ரவி நீ வந்து என் பொண்ணை கட்டிக்கிட்டா தான் நான் இங்கிருந்து போவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பேய் உடம்புல இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோவை அடிச்சு விடுறாரு. நம்ம ஹீரோ தான் அடிச்சு விடுறாரு. ஏன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை தனியா இருக்குது, பாவம் கஷ்டப்படுறான். இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ரவி வேற ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தார் இல்லையா, அவரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இவங்களோட வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கணும்னு தான் உடம்புல ஒரு பேய் இருக்கிற மாதிரி அப்படியே ஆட்டாடி போய் சொல்லி ஒரு வழியா அவங்க ரெண்டு பத்தி சம்மதிக்க வச்சிட்டாங்க. இப்போ நம்ம ரவிக்கும் அந்த பானுக்கும் கல்யாணம் ஆக போகுது. நானே இதோட போறேன், என்னோட ஆத்மா வந்துட்டு சாந்தி அடைஞ்சிருச்சு, என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது இப்ப நடந்து போச்சுன்னு சொல்லி அப்படியே அந்த பேய் போற மாதிரி நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு பேய் எல்லாம் பிடிக்கல, ஆனா பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சு ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வேற மாதிரி விளக்கேற்றி வச்சிருக்காரு. அந்த விஷயத்துல நம்ம ஹீரோவை பாராட்டலாம் இல்லையா. சோ அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியும் முடியுது. இப்ப நம்ம ரவியும் அந்த பானும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. எந்த கல்யாணத்துக்கு போனாலும் ரெண்டு பேரும் ஒன்னா போறாங்க. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியும் முடியுது. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.